ஸோ வெல்கம் பேக் டு என்ன போகிறோன்னா ராஜா சாப் ட்ரெய்லர் 2.0 வந்திருக்கு. ஸோ வாங்க பார்த்து ஃபைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் 1 வாஸ் இம்ப்ரெசிவ். விஷுவலி இட் வாஸ் ஆக்சுவலி வெரி இம்ப்ரெசிவ். விஎஃப்எக்ஸ் நான் நினச்சதை விட ஒரு மடங்கு பெட்டராக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு அங்கங்கே தான் சில க்ரீன் ஸ்க்ரீன் அடி வாங்கிச்சு தவிர, பட் மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் வெரி நைஸ். நல்ல ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. பிரபாஸோட அந்த அந்த என்டர்டெய்னிங் சைடு, காமெடி சைடு பயங்கரமாக மட்டும் கிளிக் ஆயிடுச்சு. டயலாக்ஸில், எக்ஸ்பிரஷன்ஸில், ஃபன்னில் மட்டும் படம் கிளிக் ஆயிடுச்சு ஓவராலானா. கண்டிப்பாக வேர் அண்ட் ஃபார் அ வெரி வெரி குட் என்டர்டெய்னர். பட் யா, லெட்ஸ் சி ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஒர்க் ஆகணும்னு வேண்டிப்போம். வாங்க மாமா எப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. నానమ్మా, ఈ ప్రపంచంలో నీకు అన్నీ మర్చిపోయే రోగం ఉన్నా ఆయన మాత్రం అస్సలు మర్చిపోలేవు. గంగమ్మ, మన టైం స్టార్ట్ అయింది. లవ్ యూ. అలాగే రాజా సాబ్. రే కనకరాజు, నాకు నీ గురించి తెలుసుకోవాలని బాగా. నిన్ను చాలా మిస్ అయ్యా. చిక్కినావు, చక్కగా వచ్చి వలలో పడినావు. మిస్ యూ టు రాజా సాబ్. என்ன சொன்னாங்க? మిస్ యూ టు రాజా సాబ్. ఓకే, ఈ ఇల్లు ఒక మైసభ. ఇక్కడికి రావడమే కానీ వెళ్ళాలంటే మీ తాత సంతకం కావాలి. థింగ్స్, పెయింటింగ్స్, ఆర్కిటెక్చర్ ప్రతిదీ హిప్నటైజ్ చేసి మీరు ట్రాన్స్లోకి వెళ్ళేలా చేస్తున్నాడు. తాతొచ్చాడయ్యా. హీరోస్ ఎవరు ఎందులో వీకుంటారో దాన్ని టార్గెట్ చేస్తాడు. సాధారణ స్త్రీ గంగమ్మ కాదు, గంగాదేవి. దేవనగర సంస్థ జమీందారి గంగాదేవి. వేరే వరల్డ్ సృష్టించుకొని ఆ వరల్డ్ లో మనం ఉండి ఇక్కడ వాడితో యుద్ధం చెయ్యాలి. ఇక్కడ నుండి నీ కాలు కదలాలంటే అయితే ఏంది ఇప్పుడు? He took him into his trance. ஓகே ஓகே ஓகே. இந்த பாரு, இது இது ஒரு செம்ம மிக்ஸ்டான ஒரு ட்ரெய்லர். தெர் இஸ் so much to be excited about. There is so much to be scared about at the same fucking time. I'm sorry for the language, but that is so true. Because I am getting so excited at one point and I'm getting so scared at the very next shot. அப்படிதான் இருக்கு. It's a very mixed bag, very mixed feeling, because I really really want this to work just so that it can pave something for something very huge for future filmmakers. One, because it's Prabhas first of all, and it's a Prabhas film அப்படின்றப்ப it already has the pan Indian appeal. It has all the all the factors to impact the whole Indian market. ஓகேவா? நான் ஏன் இதை இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்கேன்னா,
நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இது புரியணுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அதனால தான் தவிர. ஏன்னா இது இப்போ பிரபாஸ் படம் அப்படின்றது வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல வந்து ஒரு பிரபாஸ் படம் இருக்கு. இப்போ ஒரு ஹாரர் ஃபேண்டசி, ஹாரர் காமெடி அப்படின்றப்ப ரொம்ப சிம்பிளா ஒரு அரண்மனையை மட்டும் எடுத்துட்டு அந்த அரண்மனை சுந்தர்சி அரண்மனையில் ஜென்ரலாக ஒரு பேலஸ், ஒரு ஹாண்டட் பேலஸ் அப்படின்றத ஒன்று எடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு நம்ம சுந்தர்சி அரண்மனை மாதிரி கன்க்ளூட் பண்ணிடலாம். பட் ஐ எம் லவ்விங் த விஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ எம் லவ்விங் த விஷன். த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் இஸ் gone through with VFX to to execute the vision is insane. நான் வந்துட்டு சொல்றேனே, VFX is not 100% perfect. VFX is not so great at certain points. But ஒன்று மட்டும் for sure, இந்த சண்டை இருக்குல்ல, இந்த சண்டை விரித்தனமாக இருக்க போகுது. அந்த 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 டார்லிங் பிரபாஸ், அந்த பிரபாஸ், அந்த ரெபல் பிரபாஸ், அதை ஞாபகப்படுத்து இந்த ஃப்ரேம். எனக்கு பர்சனலி ஐ எம் பிளடி எக்ஸைட்டட் டு see how this fight is gonna be. இந்த ஃபைட் கண்டிப்பாக இன்ட்ரோ சம்மந்தப்பட்டதாக இருக்க போகுது, if I'm not wrong. பட் this is gonna be epic அப்படின்றது வந்து எனக்கு ஒன்று தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட், லெட்ஸ் கம் டு த விஷன். மாருதிஸ் விஷன் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, சரிங்களா? பிகாஸ் வி saw so much of VFX இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் இதெல்லாம் ஸ்டில் கொஞ்சம் ஒர்க், கொஞ்சோண்டு கம்போசிட்டிங், கொஞ்சோண்டு கிரேடிங் ஆட் பண்ண இட் லுக்ஸ் so மச் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹாஃப் பேக்ட் ப்ராடக்ட் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 80% கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் அது கொஞ்சம் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லி ஆன் கம்போசிட்டிங் அண்ட் இதுதான். இங்கே பாருங்கள், இவர் நிற்கிறதுக்கு இவரோட ஷேடோ ஆக்சுவலாக அப்படி விழக்கூடாது, இங்கே விழணும். இந்த தரைக்கும் அவர் ஷூக்கும் ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது பாருங்க. அதான் இதோட பிரச்சனை. அந்த ஷேடோஸ் அண்ட் கம்போசிட்டிங்கே ஒழுங்காக வந்திருந்தா, தட் இஸ் ஆல் தட் இஸ் திஸ் ஃபிலிம் நீட்ஸ். இன்னும் அந்த கொஞ்சம் அந்த புஷ் இருக்குல்ல, அது மட்டும்தான் தேவைப்படுதே தவிர மற்றபடி தேவ் டன் அ வெரி வெரி குட் ஜாப். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னா, பிரபாஸ் கொஞ்சம் ஒட்டி வச்ச மாதிரி இருக்காரு, பிகாஸ் கம்போசிட்டிங் சரியில்லை இந்த சப்ஜெக்ட்டுக்கும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கும். தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம் இன் சம் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? இதுமாதிரி செலக்டிவாக நம்ம பேசலாம். ஓகேவா? செலக்டிவாக நம்ம பேசலாம். பட் திஸ் லுக்ஸ் வெரி குட். இது பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? சில இது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாமே. அப்போ நான் ஒரு ஃப்ளோவில் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி பேசுகிறேன். பிகாஸ் ஐ எம் ட்ரூலி இம்ப்ரெஸ்ட் అండ్ స్కేర్డ్ అట్ ది సేమ్ టైం. ఈ ప్రపంచంలో నీకు అన్నీ మర్చిపోయే రోగం ఉన్నా ఆయన మాత్రం అస్సలు మర్చిపోలేవు. ఇది வந்து తాత గంగమ్మ, మన టైం స్టార్ట్ అయింది. లవ్ యూ. అలాగే రాజా సాబ్. అండ్ ఎమోషనల్ సైడ్ ఆఫ్ ప్రభాస్ நிறைய இருக்கு ஒரு மாதிரி இருக்கு. రేయ్ కనకరాజు, నాకు నీ గురించి తెలుసుకోవాలని నిన్ను చాలా మిస్ అయ్యా. பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா சாரிங்க, ஃபோன் அடிக்குது, அதனால தான் சவுண்ட் வருது. நான் கட் பண்ணி விட்றேன். ஓகே, வீடியோ நல்லா தானே போயிட்டுருக்கு, செக் பண்ணிக்கிறேன். ஓகே, யா, ஆல் குட். ஓகே, இங்கெல்லாம் நல்லா இருக்கு. இந்த நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இந்த ஷாட்டு இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ இந்த ஒரு ஷாட் பாருங்க, இங்கே கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அடி வாங்குது. ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ் அடி வாங்குது. சரியா? ஆக்சுவலாக இவரோட ஹைட்டுக்கு இந்த ரூம் இன்னும் பெருசாக இருந்திருக்கணும். பிரபாஸ் ரொம்ப பெருசாக தெரிகிறாரு இந்த ரூமுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்கேயோ ஒன்று அடி வாங்குது. பட் யா, தட் இஸ் ஒன் திங். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்சஸில் ஃபுல் சீக்வன்ஸே நல்லா இல்லையா அப்படின்னா இல்லை, சில ஷார்ட்ஸ் தான் அடி வாங்குது. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. கால் எடுத்து வைப்பாங்க. This is some insane quality. What they've achieved in these 3 shots, okay, 3, 4, 5 shots is insane. அது பேச்சே கிடையாது. நம்ம செலக்டிவாக எடுத்து பேசுறதுனால நான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம பாருங்கள், ஓவராலாக பேஷ் பண்ண முடியாது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லெவலுக்குலாம் அவங்க பண்ணல. ஐ கேன் ஜென்யூன்லி see the effort. பிகாஸ்
at some points it is at that standard. அந்த ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கு, அவங்க செட் பண்ண ஸ்டாண்டர்ட் இட் இஸ் so good at some points. இதெல்லாம் ரியலி வெரி ஸ்டாண்டர்டைஸ்டான விஎஃப்எக்ஸ், வெரி வெரி நைஸ். அந்த அந்த கால் மூவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஹோல் கிரியேச்சரை மூவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த காலில் இருக்கிற முடியாக இருக்கட்டும், ஹேர் சிமுலேஷன், இட் லுக்ஸ் ஸோ குட், ஸோ குட். Miss you too, Raja Saab. லைவ் ஃபுட்டேஜும் சிஜிஐயும் அவங்க மேட்ச் பண்ணுறதுல தான் இந்த ரெண்டு ஃபுட்டேஜையும் வந்து ஒரே இதாக கொண்டாந்து மேட்ச் பண்ணுறதுல தான் அங்கங்கே அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில, பட் அங்கே தான் கொஞ்சம் ஒர்க் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவ் கிரியேட்டட் இண்டிவிஜுவலி லைஃப் ஃபுட்டேஜ் சூப்பராக இருக்குது, இண்டிவிஜுவலி சிஜிஐ செம்மையாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்போசிட் பண்ணுற விதத்தில் இட் இஸ் நாட் ஃபுல்லி கம்போசிட்டட் அட் சர்டன் டைம்ஸ். தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம் ஐ எம் சீயிங். பட் ஐ எம் லவ்விங் த விஷன், தட் இஸ் ஃபார் ஷுர். த விஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஐ எம் ஆக்சுவலி கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் நல்ல கதை நல்ல காமெடி இருந்தால் இந்த படம் ஒர்க் ஆக கூட சான்ஸ் இருக்குது, விஎஃப்எக்ஸே ஒரு 80% இருந்தாலும் அப்படின்றது. ఈ ఇల్లు ఒక మైసభ. பட் என்ன பிரச்சனைனா, ஒரு பிரபாஸ் படம்ன்றப்ப யூ லிட்டரலி ஹேவ் ஆல் த பட்ஜெட் டு மேக் த ஃபிலிம். ஸோ அங்கேயும் ஒரு குவாலிட்டி டிகிரேடேஷன் நடக்கும்போது தான் இட் ஃபீல்ஸ் அ பிட், ஒரு பிரபாஸ் படத்துக்கே இவ்வளோதான் பண்ண முடியுதுன்னா அப்போ நம்ம எப்படி பண்ண முடியுன்ற ஒரு ஃபீலிங், அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி த அட்டெம்ப்ட் இஸ் சம்திங் ஐ ரியலி லவ். யூ ஹவ் புல்ட் ஆஃப் some things that are really really good, some things need work still, but very good vision, I will say. ఇక్కడికి రావడమే కానీ இன்னும் கொஞ்சம் கம்போசிட்டிங்ல వెళ్ళాలంటే మీ తాత సంతకం நல்லா కావాలి. இருக்கு. థింగ్స్, పెయింటింగ్స్, ఆర్కిటెక్చర్ ప్రతిదీ హిప్నటైజ్ చేసి మీరు ట్రాన్స్లోకి వెళ్ళేలా చేస్తున్నాడు. இதெல்லாம் ஓகே, తొచ్చాడయ్యా. இதெல்லாம் நல்லா இருக்கு. He knows ఎవరు ఎందులో వీకుంటారో దాన్ని టార్గెట్ చేస్తాడు. సాధారణ స్త్రీ గంగమ్మ కాదు, గంగాదేవి. దేవనగర సంస్థ జమీందారి గంగాదేవి. நல்ல வெயிட்டாக இருக்க போகுது. இந்த க்ராக்கடைல் ஆல்சோ இப்போ இங்கே இந்த எலிமெண்ட்ஸ் பறக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆஃபாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேனே, சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 மந்த்ஸ் மட்டும் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அந்த 2-3 மந்த்ஸ் ஒர்க்கை கரெக்டாக உள்ளே போட்டாங்கன்னா தே கேன் அச்சீவ் ஒண்டர்ஸ். ஐம் ஸ்பீக்கிங் ஓகே, பிகாஸ் தேவ் ஆல்ரெடி அச்சீவ் ஸோ மச். இன்னும் ஒரு ஜஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, திஸ் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் visually appealing horror fantasies in Indian cinema. Seriously, I'm speaking. I'm not joking. Not at all joking. Because the vision, I can see the vision. ஆனால் அதுக்கான எக்ஸிக்யூஷன் டைம் பத்தலைன்ற மாதிரி இருக்கு எனக்கு. వేరే వరల్డ్ సృష్టించుకొని ఆ వరల్డ్ మనం ఉండి ఇక్కడ వాడితో యుద్ధం చేయాలి. இதை பறக்கிறது இதெல்லாம் தான் கொஞ்சம் ஆஃபாக இருக்கு. Some shots are real good. இதெல்லாம் பாருங்க, ஒரு நல்ல விஷன், நல்ல ஷாட் இது ஆக்சுவலாக. பட் த வே it has been executed is a bit off. కాలు కదలాలంటే అయితే ఏంద్రి ఇప్పుడు he took him into his trance. Honestly, bro, honestly, I really feel they just need a bit more time to pull something really good.
I really, really wish they had more tech. Seriously. Because இப்பயே they've done so much. நல்லா பண்ணியிருக்காங்க. சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அந்த கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறதும், அதோட ரேஷியோ வந்து இப்ப ஒரு 40% நல்லா பண்ணியிருக்காங்கன்னா, 60% நீட்ஸ் மோர் வொர்க் அப்படின்ற மாரி இருக்கா? ஸோ நீங்க ஓவராலா பார்க்கும்போது 60% கூட பார்க்கறனால, பத்தல அப்படின்னு ஓவராலா ஃபீல் பண்ணிருவாங்களோ ஆடியன்ஸ்ன்றது தான் எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் தான். அப்புறம் அது நல்லா பண்ணியிருக்க 40%ம் தெரியாம போயிரும் கண்ணுக்கு. தட் இஸ் அதுதான் சயாங். அதுதான் ரொம்ப பெரிய மனவலி ஆக்சுவலா. பட் தெர்ல. பார்ப்போம். படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நான் வெறும் டெக்னிக்கலி தாங்க பேசுறேன். இது காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, பிரபாஸ் கிரேஸு, மாஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இது கலெக்ஷன் வைஸ் பிச்சுட்டு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அத பத்தி நான் பேச வரல. நான் வெறும் டெக்னிக்கலி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா டெக்னிக்கலி என்னென்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்களோ, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி செம்மையா போச்சுன்னா, இட் வில் பேவ் வே ஃபார் மெனி அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ். மத்தவங்க தைரியமா பட்ஜெட் தேடுறதுக்கோ, ப்ரொடியூசர்ஸ் பிட்ச் பண்றதுக்கோ இட் வில் ஹெல்ப் சோ மச். அத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் தவிர, மத்தபடி பிரபாஸ் படம் கலெக்ஷன் பத்திலாம் நான் பேசவே வரல. இது வந்து ஒரு படமா ஸ்டாண்ட் அவுட் ஆகுறதுக்கு இப்ப நான் சொன்னதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது ஒரு பெரிய வீடியோ தான். 16 நிமிஷம். ஓகே. அதுதாங்க சொல்ல வந்தேன். பிகாஸ் ஐ அம் ட்ரூலி இம்ப்ரெஸ்ட் வித் சம் பிட்ஸ். இட் லுக்ஸ் ரியலி ரியலி குட். பட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஹோப்ஃபுல்லி ஓவராலா ஒர்க் அவுட் ஆகணும்னு வேண்டிப்போம். ஸோ இந்த வீடியோ ஆல் தான் ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். நன்றி.